Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 13 part 1. ஓபன் பண்ணா நம்ம லைட்டும் ஷினிகாமியும் அப்படியே வெளியில வந்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஒரு தகவல் வரும். அதாவது சாக்குரா டிவில செகண்ட் கிரா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு. இந்த டைம் வந்து போன டைம் மாதிரி ஆடியோல ஒரு வீடியோவும் ஒரு டைரியும். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பையன் செம்மையா கடுப்பாவான். அந்த செகண்ட் இருக்க கிரா விருப்பேத்திக்கிட்டு இருக்கான். முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனா பண்ணிக்கிட்டு இருக்கானே, கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா இருக்க மாட்டானான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு போவான். ஏன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சா போலீஸ் தான் பொழந்து கட்டிடுவாங்களே. உடனே நேரா போய் மீட் பண்ணி அது என்ன வீடியோ என்ன டைரின்னு சொல்லி வாங்கி பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா ஷினிகாமிய பத்தியும் அந்த டெத் நோட்டை பத்தியும் இவனை எப்ப மீட் பண்ணும் அப்படிங்கறத பத்தியும் அப்படியே லைட்டா தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் பட்டும் படாத மாதிரியும் தொட்டும் தொடாத மாதிரியும் எழுதியிருப்பா. அப்படியே கட் பண்ணி மிஸ்ஸாவை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவளுக்கு இப்போ ஷினிகாமி கண்ணு இருக்குது. பட் இருந்தாலுமே அவளால அவளோட லைஃப் ஸ்பேனை பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்னு கேட்டா, டெத் நோட்டை வச்சிருக்கவங்களுக்கு யாரை கொல்லணுமோ அவங்களோட லைஃப் ஸ்பேன் தெரிஞ்சா மட்டும் போதும். அப்பதான் அவங்களால கொல்ல முடியும். அவங்களோட லைஃப் ஸ்பேனே தெரிஞ்சதுன்னா அவங்க உஷாராயிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஷினிகாமி சாலையுமே அப்படித்தான். மத்த ஷினிகாமியோட லைஃப் ஸ்பேனை அவங்களால பார்க்க முடியாது. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, டெத் நோட்டை வச்சிருக்கவங்க லைஃப் ஸ்பேனையும் அவங்களால பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம லைட் டெத் நோட்டை வச்சிருக்கான்ல, அவனோட லைஃப் ஸ்பேனை நம்ம மிசாவால பார்க்க முடியாது. அதே நேரம் இங்க நம்ம பையன் மொத்தமா அதை படிச்சு பார்க்கும்போது தான் புரியுது, அவ எழுதி இருக்க கண்டென்ட் எல்லாமே டெத் நோட்டை யூஸ் பண்றவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர மத்த யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். விஷயம் தெரியாம எப்படி புரியும்? இப்ப எல்லுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அவன் வேற ஆர்வமா என்ன போட்டிருக்கு ஏது போட்டிருக்குன்னு நோண்டி நோண்டி கேட்கறான். ஏதாச்சும் சின்னதா கேர்லெஸ்ஸா இவன் உளறிட்டான்னா அதுக்கப்புறம் அது இவனுக்குமே பஞ்சாயத்து தான். அதனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லு கிட்ட இதை என்ன கிறுக்க மாதிரி எழுதி வச்சிருக்கான், ஒரு அளவும் புரியல. அவன் முட்டா பயலா தான் இருக்கணும்னு உடனே அதுவும் கரெக்ட் தான். பட் என்னன்னா, அவ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா, அது மட்டும் அதுல தெளிவா தெரியுது. அதுவும் இன்டைரக்டா சொல்லியிருக்கா. இப்ப என்னன்னா, இந்த மெசேஜை இவங்க பப்ளிக்கா டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நடக்க வேண்டிய கேம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். சொல்ல போனா கலவரமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஏதோ முக்கியமான இடத்த சொல்லியிருக்கா போல. அதனால எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லு சொல்லிடுவா, இப்ப அந்த டைரியில இருக்க விஷயத்த அனௌன்ஸ் பண்ணா நம்ம 30th நடக்க வேண்டிய கேமை கேன்சல் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லன்னிடுவான். ஏன்னா இப்ப இவங்க இதை பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் கிரா அடுத்து என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் பண்ணாதான் அவனை பிடிக்கவும் முடியும். ஆனா அந்த கேமை கேன்சல் பண்ணாலும் செகண்ட் கிரா என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு சொல்ல முடியாதுல்ல. இருந்தாலும் வேற வழி இல்ல. அந்த டோக்கியோ டோம்ங்கிற இடத்த மொத்தமா சர்வேலன்ஸ்குள்ள எடுத்து அங்க யாரு வர்றா யாரு போறா எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் இவங்க எல்லாம் இப்படி இன்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுனாலே கிரா உஷாராயிருவானே. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. ஒரிஜினல் கிரா அங்க போவானா இல்லையாங்கிறதெல்லாம் எல்லுக்கு தெரியல. ஆனா செகண்ட் கிரா என்ன பண்ண போறான்னு ஷோரா சொல்லவும் முடியல. ஏன்னா அவன் பண்றது எல்லாமே முட்டாள்தனமா தான் இருக்குது. நீங்க அந்த டேட் வரைக்கும் கம்ப்ளீட்டா அந்த இடத்த சுத்தி செக்கிங் பண்ணிட்டே இருங்க. அந்த டைரியில வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கான்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டா டீகோட் பண்றேன். இந்த டைரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஷினிகாமி பவர் இருக்கவங்களால மட்டும்தான் முடியும். இல்லன்னா நான் டீகோட் பண்றது கஷ்டம் தான். ஆனா அந்த டைரியில லிஸ்ட் பண்ணிருக்க பிளேசஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு லைனா காட்டுவாங்க. நிறைய இடத்த மென்ஷன் பண்ணிருப்பான். எல்லுக்கு இருக்க வெறிக்கி எங்க அந்த செகண்ட் கிரா போனாலும் விடமாட்டான் போல. எல்லா இடத்தையுமே விடாம செக் பண்ண சொல்லுவான். இங்க நம்ம பயலுக்கு அள்ளு விடும். ஏன்னா இப்ப அவன் மட்டும் புடிச்சிட்டானா தண்டனைக்கா தான். அதனால அதுக்குள்ள அந்த ஃபேக்கான கிரா கிட்ட இருக்க நோட்டை எப்படியாச்சும் ஆட்டைய போட்டுறணும். சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா போச்சுன்னா வேற வழி இல்ல, அங்க இருக்க எல்லாத்தையும் நான் கொன்னுதான் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் சர்வேலன்ஸ் கேமரா அண்டர் கவர் ஆபீசர்ஸ் பார்த்து எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ண சொல்லுவான். அவங்க பிரிச்சுக்குவாங்க, நான் இங்க போறேன் அங்க போறேன்னு. அப்போ மட்சுய் பாத்தீங்கன்னா ஆயோமா ஷிபுயான்னு சொல்லிட்டு 2 இடத்துக்கு நான் போயிட்டு வரேன், அங்க அந்த ஃபேக்கான கிரா இருக்கானா இல்லையான்னு செக் பண்றேங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே லைட்டும் நானும் அங்க போறேன்பா. அவங்க அப்பா வேணாங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் அவன் நான் போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாம் அவனை ஒரு மாதிரி கூடுவான். ஏதோ ஒரு சந்தேகத்துல கூடுற மாதிரியே தான் இருக்கும். இப்படி எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு கிளம்புவாங்களா. அப்போ மட்சுய்க்கு எல்லு கால் பண்ணி உங்க கூட லைட் வரும்போது நீங்க அவனை வச்ச கண்ணு வாங்காம பக்காவா போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் மேல சந்தேகப்பட்டு சொன்ன உடனே இந்த மட்சுய் பார்த்துட்டு என்ன பெர்சன்டேஜ் சந்தேகம் இருந்தாலும் விடமாட்டான் போல. இன்னும் அவன் மேல சந்தேகம் பண்ணுன்னு புலம்பிக்கிட்டே போவான். இங்க நம்ம பையன் நேரா வீட்டுக்கு போனவொடனே என்னப்பா லேட்டுன்னு அவங்க அம்மா கேட்பாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வெளியே சொல்லக்கூடாதுல, சீக்கிரட்டா வச்சுக்கணும்ல, அதனால கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டு வந்தேன்பா. இவனுக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இதுல கேர்ள் ஃப்ரெண்டானு முழிப்பாங்க. அதுக்கப்புறம் நேரா ரூமுக்கு போனவன் ரியூக்கு கிட்ட ஒரு டவுட் ஒன்னு கேட்பான். என்னன்னா, இதால பூமியில இருக்க மத்த ஷினிகாமி கிட்ட பேச முடியுமான்னு. ஆனா அதுக்கு இது எந்த ஹியூமன் கூட அட்டாச்சா இருக்குதோ அந்த ஹியூமனோட பெர்மிஷன் வேணும். அதாவது நம்ம லைட்டோட பெர்மிஷன் இருந்தா அது மத்த ஷினிகாமி கூட பேசலாம். அப்படின்னா இப்ப ஃபேக்கா ஒரு கிரா இருக்கான்ல, அவன் வந்து என்னைய பார்த்துட்டான்னா அவனோட கிரா வந்து நான் தான் உண்மையான கிரான்னு அவன்கிட்ட சொல்லிடுமான்னு கேட்பான். அது யூஸ்வலா பண்ண மாட்டாங்க. ஆனா ஆப்பனண்டோட ஷினிகாமி எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க பர்சனாலிட்டியை வச்சுதான் முடிவு பண்ணணும். மேபி
மேபி சொல்லலாம் சொல்லாம கூட போலான்னு சொல்லும். அப்படின்னா நீ என்ன பண்ணுவியோ அதே விஷயத்தை தான் அதுங்களும் பண்ணணும்னு நான் அசியூம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். அதே தான் சொல்லும். என்னன்னா இப்ப இது மத்த ஷினிகாமியோட ஒருத்தனை பார்த்துச்சுன்னா டெஃபினட்டா அது இவங்கிட்ட சொல்லாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அயோமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கால, அந்த இடத்த செக் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய இடம். எப்படி யாருக்கும் தெரியாம அந்த ஃபேக் ஹீரோவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பயங்கரமா செக் பண்ணுவான். இப்ப என்னன்னா அயோமால இருக்க நோட் ப்ளூல ஒரு பெரிய ஈவென்ட் ஒன்னு நடக்க போகுது. ப்ளூ நோட் அப்படி இப்படின்னு அந்த மெசேஜ் அந்த இடம்னு எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் பயலுக்கே புரியுது செகண்ட் கீரா ஒன்னு முட்டா பீஸ் இல்ல, அதுவுமே கொஞ்சம் விவரமான வினோதமான பிறவிதான். அதாவது ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொல்றான். அப்படின்னா பையன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லுவானா. நீதான் கீரான்னு தெரியக்கூடாதானே, அப்ப நீ இப்படி போனீன்னா தெரிஞ்சிருமேன்னு சொல்லும். உடனே பையன் பயங்கரமா ஏதோன்னு யோசிப்பான். கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல அவன் கூட படிச்ச அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லியிருப்பான். மட்சுய்க்கு ஒன்னும் புரியல, என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பேந்து பேந்த முழிப்பானா. அவன் இந்த இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு அவங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். இவன் என் அண்ணன் டரோ டோக்கியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். இவனுக்கு அயோமாலையும் ரொப்பஞ்சிக்கும் போய் கொஞ்சம் ஃபன் பண்ணணும். இவனுக்கு ஒரு அளவும் தெரியாதீங்க, நீங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி எப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு வாங்க போவோன்ட்டு எல்லாம் மொத்தமா கிளம்புவாங்க. மட்சுய் நம்ம லைட்டா பாராட்டி தள்ளுவான் மனசுக்குள்ள. என்னன்னா இப்ப இவங்க எல்லாருமே சின்ன பசங்க, இவங்க கூட ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தா டெஃபினட்டா யாருக்குமே டவுட் வராது. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா கூட்டமா இத்தனை பேர் போகும்போது ரியுக்கு இவங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனா யார் இதுல கிரான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பையன் ஏகப்பட்ட பேர்த்து கூட வரால, எல்லு சர்வேலன்ஸ் கேமரால செக் பண்ணா கூட பஞ்சாயத்து இருக்காது இல்ல. அந்த நோட் ப்ளூங்கிற இடத்தை எப்போ ஓபன் பண்ணுவாங்களோ ஓபன் பண்ணதுல இருந்து அதோட என்ட்ரன்ஸை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலே போதும், அவளை நான் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த செகண்ட் கீரா இருக்காலே நம்ம மிசா, அவன் நம்ம பையில கண்டுபிடிச்சிட்டான் யார் அந்த ஃபர்ஸ்ட் கீரான்னு. அதுவும் மாறு வேஷத்துல அங்க பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அவளுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல, இங்க தான் உண்மையான கீராவான்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அவளால எல்லாத்தோட லைஃப் ஸ்பேனையுமே பார்க்க முடியும். ஆனா அந்த டெத் நோட்டை வச்சிருக்கவங்களோட லைஃப் ஸ்பேனை மட்டும் பார்க்க முடியாது. நம்ம பையலோட லைஃப் ஸ்பேன் அவ கண்ணுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம பின்னாடி தானே ரியூக்கு போயிட்டு இருக்குது. அவன் பேரு லைட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு ஈஸியா நான் கண்டுபிடிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு அவ்வளவு சந்தோஷம். சரிப்பா ரெம்மு, நம்ம பண்ண வேலையில உண்மையான கீராவை ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு, வா வீட்டுக்கு போலாம்பா. சரி கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா, வேற எதுவும் பண்ண வேண்டாமான்னு கேக்குமா. அப்பா கீரா யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்காண்டி போய் மிஸ்டர் கீரா நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டேலா தூங்குனேலா அப்படின்ட்டு நல்லா விசாரிக்கவா முடியும். இருக்கிற கூட்டத்துக்கு மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏறி விழுந்து மூக்கு முகரன்னு எல்லாத்தையும் பேத்து போடுவானுங்க. அவரை நான் இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கிறேன், ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, பேரு யூனிக்கா இருக்கு, பை பை கிரான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பயலுக்கு சப்போர்ட் பண்றாளா இல்ல அவனுக்கே ஆட்டம் காட்ட போறாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.